பசுமை போர்த்திய அமைதியான ஒரு அழகான கிராமம். அங்கே துணிச்சல் நிறைந்த இளைஞன் சந்துரு, பயந்த சுபாவம் கொண்ட அவன் சித்தப்பா விக்னேஷ் வாழ்ந்து வந்தார்கள். டேய் சந்துரு, நீ ரொம்ப தைரியமா இருக்க. பயப்படுதல ஒண்ணு மாறாது சித்தப்பா. அந்த கிராமத்தின் கோடியில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு பாழடைந்த வீடு. அங்க போகாதீங்க, பேய் இருக்கு. யாரும் திரும்பி வரல. ஏய் ராமன் இல்ல. ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள போச்சே. சந்துரு, இது சரியில்லடா. நான் இருக்கேன் சித்தப்பா. ஐயோ சாமி! யார் இங்கே வந்தது? சித்தப்பா! நீ ஏன் அழுற? இது என் மகன். யாரும் பேச வரல, தனிமைதான் என்ன கோபமா மாத்துச்சு. இனிமே நீ தனியா இல்ல பாட்டி. அன்பு பயத்தை அழிக்கிறது. பேய் எங்கடா? பேய் இல்ல சித்தப்பா, அது அன்புக்காக காத்திருந்த ஒரு ஆன்மா. காலை சூரியன் உதித்தது. பறவைகள், பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. சந்துரு, ராமு பங்களாவுக்குள்ள போனதும் நன்மைக்கு தான் போல. ஆமா சித்தப்பா, வாங்க போகலாம். விக்னேஷ், சந்துரு, ராமு மூவரும் பங்களாவிலிருந்து வருவதை பார்த்த மக்கள், அந்த பங்களாவின் மீது இருந்த பயம் நீங்கி மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர்.